ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். வெண்டைக்காய் சிப்ஸ் எப்படி செய்யுது பார்க்கலாம். இது செம்ம கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெண்டைக்காவை பொரியலாக செஞ்சு கொடுத்தா சில பேர் சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி சிப்ஸாக செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக வந்து சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க வெண்டைக்காய் சிப்ஸ் எப்படி செய்யுது பார்க்கலாம். இந்த வெண்டைக்காய் சிப்ஸ் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1/4 கிலோ அளவு வெண்டைக்காய் எடுத்துக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காவை எடுத்துக்கோங்க. இத நல்லா வந்து தண்ணீல போட்டு ஒரு 2, 3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு அந்த ஈரம்லாம் இல்லாம நல்லா வந்து தொடச்சு எடுத்துருங்க. இப்ப இத வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு வெண்டைக்காவ 2ஆ ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸா கட் பண்ணிக்கோங்க. அதுல இருக்க விதையெல்லாம் நம்ம வந்து எடுத்துறணும். அப்பதான் வந்து கிரிஸ்பியா கிடைக்கும் நமக்கு. விதைகள்லாம் இருந்ததுன்னா அந்த கிரிஸ்பினஸ் வந்து வராது. அதனால நம்ம வெண்டைக்காயில இருக்க விதையெல்லாம் எடுத்துறலாம். நம்ம கிட்ட இருக்க எல்லா வெண்டைக்காயையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இத ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுல மசாலா போட்டு நம்ம வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவருக்கு இந்த மசாலாலாம் ஊறணும். ஒரு பிளேட்ல போட்டுட்டு இதுல இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு இதை நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு 1/2 அன் ஹவருக்கு நல்லா ஊறணும். இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இதை நம்ம பொரிச்சுக்கலாம். இப்போ கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இது மாதிரி ஒன்று ஒன்றா வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. போடும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். இதை நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், இல்லை சைடிஷாகவும் வந்து தொட்டு சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்குலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல சூப்பரான சைடிஷ்ஷாக இருக்கும் இது. ஸோ நீங்களும் இந்த வெண்டைக்காய் சிப்ஸை வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.